உங்களை சுற்றி இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் உங்களை கேள்வி கேட்கும்போது ரொம்ப அதிகாரமாக அதட்டலாக கேள்வி கேட்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஒரு திமிரோட வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பதில் சொல்கிறதுல எந்தவித தப்புமே இல்லை. நம்மளை வேணும்னு நினச்சி உண்மையாகவே நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசுகிற ஒரு சில பர்சன் இருந்துட்டு தான் இருக்காங்க. எப்போவுமே நம்மளை அடிமையாகவும் ரொம்ப இளக்காரமும் நினைக்கிறவங்க மனசு மத்தியில் நம்மளுக்குன்னு ஒரு தனித்திமிர் நம்மளுக்கு இருக்கிறதுல எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம தலை சாஞ்சு வாழ்கிற ஒரு நிலமை வந்தால் கூட நம்மளோட தன்மானம் அப்படின்றத என்றைக்குமே இழந்துட்டு வாழக்கூடாது. ஒரு சில பேர்லாம் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு ஒருத்தங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்காக ஒரு அடிமைத்தனமாக வாழ்கிற வாழ்க்கையை கூட ஒரு சில பேர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. என்றைக்குமே உங்களோட சுயமரியாதையும் தன்மானத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு விஷயத்தில் ஒரு தடவை நீங்கள் விட்டு கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி உள்ளவங்க கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் அவங்க சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக என்றைக்குமே இடம் கொடுத்துறாதீங்க. ஒருத்தங்க உங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க உங்களோட பாசத்தை ஒவ்வொரு செகண்டும் இழந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். இது ஒரு சில பேருக்கு புரிஞ்சு பண்ணுறாங்க, ஒரு சில பேருக்கு புரியாமல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. அப்படிப்பட்டவங்க போனால் போகட்டும். நம்மளோட அன்பு புரியாதவங்க நம்ம கூட இருந்து எதுக்கு அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக ஃப்ரீயாக விடுங்க. உங்களோட அன்பு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு மனுஷனுக்கு 1000 பேர் கூட சண்டை போட்டதுக்கப்புறம்தான் தன்னோட பலம் என்ன அப்படின்றது தெரியும். இதுவே பார்த்திங்கன்னா தன்னோட பலவீனம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நம்ம தனிமையில் இருந்து நல்லா யோசித்து பார்த்தாலே கண்டிப்பாக நம்மளோட பலவீனம் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கூட எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் சரி ஒரே ஒரு எதிரியாவது நம்மளுக்கு வேணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையோட சிறந்த எதிரிகள் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை ஒரு உயரத்துக்கு கொண்டு போக முடியும். அவங்கக்கிட்டேருந்து தான் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்க முடியும் லைஃப்பில். தாங்கிட்ட சிறகு இருந்தும் பறக்காமல் இருக்கிற பறவைகளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. பறந்து திரிஞ்சால் மட்டும்தான் அதற்கான இரையை கூட அதால் தேடிக்க முடியும். இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அதை அப்பப்போ வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். எப்படியாப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ண தெரிகிற ஒரு மனுஷன் இருக்கான் பார்த்திங்களா, அவன் தான் உண்மையாகவே லைஃப்பில் ஜெயிக்க முடியும். மற்றவங்க இதயத்தை ஈர்க்கிறதுக்கான ஆயுதம் என்னன்னு பார்த்திங்கன்னா அது அமைதி தான். அளவுக்கு அதிகமாக நம்ம பேசுகிறத விட நம்மளோட அமைதி தான் பார்த்திங்கன்னா மற்றவங்கள பாதிக்கும். நம்ம மேலே ஒரு விதமான பயத்தை கூட தூண்டும். ஸோ நம்ம ரொம்ப அமைதியாகவே இருந்தோம்னா என்னடா இவங்க அமைதியாகவே இருக்கிறாங்களே, இவங்க அமைதிக்கு பின்னால் என்ன தான் இருக்கும், ஸோ இவங்களோட கேரக்டர் என்னன்னே நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு பல பேர் நம்மளை பார்த்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அமைதிக்கு பார்த்திங்கன்னா அப்படியாப்பட்ட வேல்யூ இருக்குது. நம்ம ஒருத்தங்களை போலியாக உபசரிக்கிறத விட நம்மளுக்குன்னு ஒரு உண்மையான திமிர் இருக்கும் பார்த்திங்களா, அதோட நம்ம நடந்துக்கிறது எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது. என்றைக்குமே நம்மளை தலகுறவாக நினச்சி ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட சிந்தனைக்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இங்கே கிடையாது. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திமிர் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நேர்மை அப்படின்ற விஷயம் கட்டாயம் இருக்கும். யாரோட உதவியும் இல்லாமல் தட்டு தருமாறி ஒரு விஷயத்தில் நம்ம உயர்ந்து நிற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்குள்ள தனித்திமிரில் நம்ம திமிராக இருக்கிறது தப்பே கிடையாது. சில பேர்கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்த்து போய் நிற்கிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்கிறது ரொம்ப நல்லது நம்ம வாழ்க்கைக்கு. ஒருத்தங்க கிட்ட கிடைக்கிற தயவுனால நம்ம ஒரு விஷயத்த சாதிக்கிறோம் அப்படின்னா அவங்க லாஸ்ட்டு வரைக்கும் நம்மக்கிட்ட சொல்லியே தான் காமிப்பாங்க. என்னால் தான் உனக்கு இந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடச்சிது, என்னால் தான் நீ இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல இடத்துக்கு போனேன், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு. நம்ம சாதித்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட தானாகவே சாதித்தோம் அப்படின்னா தான் அதில் ஒரு முழுமையான திருப்தி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ருசிக்க தெரியாதவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையும் ருசிக்க தெரியாதவங்களுக்கு கிடைச்ச உணவும் பார்த்திங்கன்னா என்றைக்குமே வீண் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா